இல்லை என்று ஆதிபராசக்தி சொல்றாள்னா என்ன பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அம்மா வழியில நாம அம்மா கொடுத்திருக்க அத்தனை முறைகளையும், வழிபாட்டை, மந்திரத்தை, தர்மத்தை, தானத்தை, இந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம் செஞ்சு இன்னைக்கு முகஸ்துதிக்காக சொல்லல, இந்த மகாராஷ்டிர மாநிலம் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அவதாரத்துக்கு நிறைவேறியே தீரும் என்கின்ற சத்தியத்தோடு உங்கள் எல்லாருடைய திருமணிகளையும் செல்வனாங்க. அப்ப அன்னை ஆதிபராசக்தி அத்தனை பேரையும் ஈர்த்திருக்கிறாள் என்றுதான் அர்த்தம் என்றும் புரிந்து கொண்டு எல்லாரும் ஒரு சேர அன்னை ஆதிபராசக்தியினுடைய நோக்கம் நிறைவேற நாங்கள் பங்காக இருக்கிறோம் என்று பங்கு ஆறு என்று கேட்கிற அம்மாவுடைய கேள்விக்கு நான் உங்களோடு பங்காற்ற வந்திருக்கிறேன், அந்த அருளை கொடு, சக்தியை கொடு என்று பிரார்த்தித்து மீண்டும் உங்களுடைய எல்லாருடைய திருவடிகளில் பணிந்து விடைபெறுவேன். இந்த சொற்பொழிவு தொடரும். ஆனா இதை அடுத்து மிகப்பெரிய விருந்து நடக்க இருக்குது. ஆனா அதற்கு முன்னால ஒரு அருமையான இசை விருந்து. ஐயா பேசுவீங்க சொல்லிட்டேன். அவசியம் முழங்குவதற்கு சக்தி கந்தன் காத்துட்டுக்கார். எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய நெருக்கம் கந்தனுக்கு என்னன்னா, எங்களை யாரோ நான் பேருக்கு தான் ஆசிரியர், ஆனா என்ன பேராசிரியர் அறிமுகப்படுத்தினாங்க. அம்மா தவம் பெற்றவங்க ஐயா சுந்தரேசன் அண்ணன் சொன்னாங்க. ஆனா என்னடா எனக்கு கொஞ்ச நேரம் ஒரு மாதிரியா இருந்து என்னன்னா, எங்கள் மாநிலத்தின் செல்லப்பிள்ளை கந்தனுக்கு சிறப்பு செய்வார்கள். இது எல்லாத்துக்கும் செல்லப்பிள்ளை. எங்க செல்லப்பிள்ளை தான் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா இங்க பப்ளிக்ல மகாராஷ்டிரத்துல எங்க முன்னாடியே எங்க செல்லப்பிள்ளைய இல்ல எங்க மாநிலத்து செல்லப்பிள்ளைன்னு கொண்டாடுறாங்க பாருங்க. அந்த செல்லப்பிள்ளை சில செல்ல வார்த்தைகள், ஆனா எல்லாருக்கும் செல்லக்கூடிய வார்த்தைகள் பேச போறாங்க.